நம்ம ரோஹிணி பார்த்தீங்கன்னா, மனோஜ் கிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா? நான் சொல்ற இடத்துக்கு லாஸ்ட்டா நீ ஒரு தடவ வா. அதுக்கப்புறம் நான் டிவோர்ஸ் குடுத்துர்றேன்னு சொன்னதுனால, மனோஜ் பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் யார்கிட்டயும் சொல்லாம ரோகிணி சொன்ன இடத்துக்கு போறாரு. அதுக்கப்புறமா ரோகிணி என்ன பண்றாங்கன்னா, மனோஜ வர வச்சதுக்கு அப்புறமா, மனோஜ் வந்த பிறகு, "உள்ள வா மனோஜ்" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கூப்பிடுறாங்க. உடனே மனோஜ் சொல்றாரு, "இல்ல நான் உள்ளலாம் வரல. நீ சொன்ன நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். அவ்வளோதான் போதுமா? அம்மா எனக்கு எப்போ நீ டிவோர்ஸ் குடுக்க போற சொல்லு. அத பேசு" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்றாரு. உடனே ரோகிணி பார்த்தீங்கன்னா, "மனோஜ் என்ன மனோஜ்? என்னோட கண்டிஷன்ல இன்னும் எதுவுமே ஃபுல்ஃபில் ஆகவே இல்லையே. நீ வரணும். உன் கூட நான் பேசணும் மனோஜ். நான் ஒரு தடவ உனக்கு காஃபி போட்டு குடுக்குறேன். வாயேன்." உடனே மனோஜ், "ஐயய்யோ! நீ போடுற காஃபிலாம் முதல்ல நான் இங்க குடிக்க எதுவுமே சாப்பிட்றதுக்குலாம் வரல. முதல்ல நான் ஆள விடு. நான் கிளம்புறேன். நீ சொன்னபடி நான் வந்துட்டேன்ல." அப்படின்ற மாரி மனோஜ் சொல்றாரு. உடனே ரோகிணி வந்து, "இல்ல மனோஜ், நீ இந்த மாரிலாம் பண்ணனா நான் உனக்கு டிவோர்ஸ் குடுக்க மாட்டேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே மனோஜ் வந்து, "இப்போ நான் உனக்கு என்னதான் பண்ணணும்?" அப்படின்னா, "நீ உள்ள வா மனோஜ் ஃபர்ஸ்ட்" அப்படின்னு சொன்னோனோ, உடனே மனோஜும் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து உட்காராரு. உடனே ரோகிணி வந்து பேச்சு குடுக்குறாங்க மனோஜ் கிட்ட. "என்ன மனோஜ், என் மேல இவ்ளோ கோவமா இருக்க? என்ன இவ்ளோ வெறுக்கிற? என்ன நீ எப்படி நேசிச்ச உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம ரூம்ல எவ்ளோ பாசமா நம்ம இருந்தோம்." அப்படி இப்படிலாம் பேசுறாங்க. நான் அப்ப கூட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனோஜ் வந்து, "இங்க பாரு, எதுக்கு தேவையில்லாம அதெல்லாம் பழசெல்லாம் பேசிட்டு இருக்க? இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது. நீ என்னை ஏமாத்திருக்க. சரியா? இதுக்கப்புறம் நான் உன் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்ல." அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து திட்டவட்டமா சொல்றாரு. உடனே ரோஹிணி, "ஓகே மனோஜ், உன் விருப்பம் இதுதானா? இதுக்கப்புறம் நான் கம்பல் பண்றது வேஸ்ட் தானே. சரி இந்தா இந்த ஜூஸை குடி" அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. உடனே மனோஜ் சொல்றாரு, "எனக்கு ஜூஸ்லாம் வேணாம், நான் கிளம்புறேன்" அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே ரோஹிணி சொல்றாங்க, "என்ன மனோஜ், லாஸ்டா உன் கூட ஒரு நாள், இந்த ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நீயே நினைச்சா கூட நம்ம சேர முடியாது இல்லையா? நமக்குலாம் டிவோர்ஸ் ஆக போகுதுல்ல. என்ன மனோஜ், இவ்வளோ நாள் என் கூட வாழ்ந்திருக்க, அந்த பாசத்துக்காகவாது நீ இது பண்ணலாம்ல? அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் உனக்கு டிவோர்ஸ் கிடைக்க போகுதுல்ல, அந்த டிவோர்ஸ்க்காகவாது நீ இதை குடிக்கலாம்ல. லாஸ்ட்டாக 2 பேரும் சேர்ந்து ஒரு ஜூஸ் குடிக்கணும்னு ஆசைப்படுறேன் மனோஜ், அவ்வளோதான்." அப்படின்ற மாதிரி ரொம்ப அப்படியே ஃபீலிங்காக பேசுகிறாங்க நம்ம ரோஹிணி. உடனே நம்ம மக்கு மனோஜும் ஃபீலிங்காக அதான் ஏதாவது ஜோக்கர் மாதிரி தானே பண்ணுவார். உடனே நம்ம மனோஜ், "ஓகே இதானே, இந்த ஜூஸை குடிச்சுட்டு கிளம்புனால" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே அந்த ஜூஸ் எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறாரு. ரோஹிணி பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு ஜூஸ் வந்து, "சியர்ஸ் மனோஜ்" அப்படி சொல்லிட்டு அவங்களும் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. குடிச்ச கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து, "அவ்வளோதான், இங்கே பாரு, நீ சொன்ன, நான் வந்துட்டு ஜூஸும் குடிச்சாச்சு, நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லி எழுந்துக்கிறாரு. அப்படியே டொயங்குன்னு மயங்கி சோஃபா மேலேயே விழுந்துடுறாரு. உடனே ரோஹிணி வந்து யோசிக்கிறாங்க, ஓகே நம்ம கொடுத்த மருந்து வேலை செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா மனோஜை தூக்கிட்டு போயிட்டு ரூமில் போட்டுட்டு, அதே மாதிரி மனோஜ் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்க மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க நம்மளுடைய ரோஹிணி. எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபோட்டோஸை பார்த்துட்டே இருக்காங்க. "மனோஜ், நான் விரிச்ச வலையில் நீ மாட்டிக்கிட்ட. நான் நினச்ச மாதிரியே நடந்துருச்சு. இதுக்கப்புறம் உனக்கு எனக்கும் டிவோர்ஸ் ஆகவே ஆகாது. அது நல்லா தெரிஞ்சிடுச்சு மனோஜ். தேங்க்ஸ் மனோஜ்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ பார்த்து பேசிகிட்டே இருக்காங்க. உடனே மனோஜ் ஃபோனுக்கு கால் வருது. கால் வந்தோன்னே ரோஹிணி அந்த ஃபோனை எடுக்கிறாங்க. ஏன்னா மனோஜ் தான் மயக்கத்தில் இருக்கார்ல. ரோஹிணி அந்த காலை பார்த்துட்டு, "ஓ ஆண்டி தான் பண்ணுறாங்க, நல்லதாக போச்சு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அட்டன் பண்ணிவிட்டு நம்மளுடைய விஜயா என்ன பண்ணுறாங்கன்னா, "டேய் மனோஜ், எங்கடா இருக்க? என்ன இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்க, உடனே ரோஹிணி குரல் கொடுக்குறாங்க. "ஹலோ சொல்லுங்க ஆண்டி" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே விஜயா, "இல்லை மனோஜ் தானே கால் பண்ணோம், இது என்ன அவ குரல் மாதிரி இருக்குது, மனோஜ் எங்கே இருக்கான்னு தெரியலையே. டேய் மனோஜ், யாருடா அவ? ஏய் திருட்டு ரோஹிணி, நீ தானே? ஆமாம், மனோஜ் ஃபோனை எப்படி உங்ககிட்ட எப்படி வந்துருச்சு?" அப்படின்ற மாதிரி விஜயா கத்துறாங்க. உடனே ரோஹிணி வந்து, "ஆண்டி ஆண்டி ஆண்டி கோவப்படாதீங்க. மனோஜ் என் கூட தான் இருக்காரு. நானும் மனோஜும் ரூமில் தான் இருக்கோம், பேசிகிட்டு இருந்தோம். இப்போ அவர் டயர்ட் ஆகிடுச்சின்னு தூங்கிட்டாரு ஆண்டி. அதான் ஃபோனை நான் அட்டன் பண்ணேன்" அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ரோஹிணி வந்து ஒரு மாதிரி நிற்கலாம் பேசுகிறாங்க. விஜய் அதை கேட்டுட்டு செம்மையாக கோவமாயிட்டாங்க. "ஏய் மனோஜ் எதுக்கு அங்கே வந்தா முதல்ல? ஏய் என்னடி பண்ண என் பிள்ளைய? ஏய் எங்கடி இருக்க இப்படி சொல்லு" அப்படின்னு சொல்ல, "ஆண்டி கோவப்படாதீங்க, நான் வீட்டை அட்ரஸ் பண்ண தானே. மனோஜ் நானும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். அவர் என்கிட்ட ரொம்பவே நல்லா பேசினாரு. அதுக்கப்புறம் தூங்கிட்டாரு ஆண்டி. வீட்டுக்கு போனாலும் போகவே மாட்டேங்கிறாரு. வேணும்னா மனோஜ் நீங்களே வந்து கூட்டிகிட்டு போகிறீங்களா?" அப்படின்ற மாதிரி நெக்கலாக பேசுகிறாங்க நம்மளுடைய ரோஹிணி. உடனே விஜயா வந்து, "மனோஜ் கிட்ட ஃபோனை கொடு" அப்படின்னு சொல்ல, "இங்கே பாருங்க ஆண்டி, நான் தான் சொல்கிறேன்ல, மனோஜ் தூங்கிட்டு இருக்காரு. நான் மனோஜ் எழுப்பி பார்த்தேன். பாருங்கள், ஃபோன் அடிச்சது கூட கேட்காம இருந்துச்சு. அதனால தான் ஆண்டி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு நான் அட்டன் பண்ணேன். நீங்கள் வேணால் நீங்களே வந்து மனோஜ் கூட்டிகிட்டு போங்களேன்" அப்படின்ற மாதிரி நம்மளுடைய விஜயா கிட்ட ரோஹிணி சொல்லிடுறாங்க. உடனே ஃபோனை கட் பண்ணிவிட்டு நம்ம விஜயா என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் அப்படின்னு ரூம்குள்ளே போகிறாங்க. பார்த்தா அங்கே நம்மளுடைய அண்ணாமலை இல்லை. சரி நம்ம சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு அங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணிக்கு கால் பண்ணிவிட்டு விஜயாவும் சிந்தாமணியும் பார்த்தீங்கன்னா ரோஹிணி சொன்ன அந்த அட்ரஸ்க்கு போகிறாங்க. போனோன்னே நம்ம மனோஜ் பார்த்தீங்கன்னா நல்லா மயங்கி போய் கிடக்குறாரு. விஜயா உள்ளே போயிட்டு, "ஏய் திருட்டு கழுத, என்னடி பண்ண என் பிள்ளையா?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏய் எங்கடி மனோஜ்?" அப்படின்னு கேட்க, "இதோ உள்ளதான் ஆண்டி தூங்கிட்டு இருக்காரு, போய் நீங்களே கூப்பிட்டு பாருங்களேன், எழுந்து வருவார்" அப்படின்னு சொல்ல, உடனே, "டேய் மனோஜ்,
என்னடா பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு பட்டு பட்டு அடிக்கிறாங்க. அப்படின்னு அடிச்சோனும் என்ன ஆண்டி எழுந்துக்க மாட்டாரா, தண்ணி வேணா தெளிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்ல, உடனே விஜயாவும் தண்ணி தெளிக்கிறாங்க. தண்ணி தெளிச்சோனோ மனோஜ் எழுந்துட்டு, மா நான் எங்கே இருக்கேன், அம்மா நீங்கள் என்னம்மா இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு. ஓ நான் வந்து உனக்கு ஷாக்கிங்காக இருக்காடா, என்ன பண்ணி வச்சிருக்கேன், எதுக்காகடா இங்கே வந்தேன் அப்படி இப்படின்னு போட்டு அடிக்கிறாங்க நம்மளுடைய விஜயா வந்து மனோஜை. உடனே மனோஜ் வந்து, ஏய் ரோகிணி என்ன பண்ண நீ, ஏய் நான் எப்படி இங்கே வந்து படுத்தேன், மா நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க, உங்களுக்கு எப்படி இந்த அட்ரஸ் அப்படி இப்படின்னு நிறைய பேசுகிறாங்க. முதல்ல நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நம்மளுடைய சிந்தாமணி இருக்காங்கல்ல, அவங்க ஒரு பிளான் போட்டு வச்சுருக்காங்க. அதாவது அண்ணாமலைக்கு ஏதாவது நடந்தால் கண்டிப்பாக விஜயா இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க மீனாவை வெளியே தள்ளுறதுக்கு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு அவங்க ஆளுங்களை வந்து விஜயா வீட்டு வாசலில் வச்சுருப்பாங்க. எப்போ அண்ணாமலை வெளியில் வராரோ அதுக்கப்புறமா அவரை கொஞ்சம் லைட்டாக இடித்து அவருக்கு ஆக்சிடென்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பாங்க நம்மளுடைய சிந்தாமணி. அதே மாதிரி சிந்தாமணியோட ஆளுங்க சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அக்கா அக்கா நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வெளியில் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிந்தாமணி ஆளுங்க வந்து சிந்தாமணிக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, டேய் பார்த்து பண்ணுங்கடா, கை கால் மட்டும் சும்மா இடிச்சு விட்டால் போதும், ரொம்ப பெருசாலாம் பண்ணிடாதீங்க, இப்போதைக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி சிந்தாமணி சொல்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையும் சொன்ன மாதிரி வராரு. வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் பரசும் வந்துடுறாங்க. 2 பேரும் நடந்து போயிட்டே இருக்காங்க. உடனே சிந்தாமணி ஆளுங்க வந்து சிந்தாமணி கால் பண்ணி, அக்கா நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வெளியே ரோட்டுக்கு வந்துட்டாரு, நடந்து போயிட்டுருக்காரு, என்னக்கா ஏற்றிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, டேய் பார்த்து பண்ணுங்கடா, இப்போதைக்கு கை கால் இடிச்சா போதும், ரொம்ப பெருசாலாம் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சிந்தாமணி சொல்ல, உடனே கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா சிந்தாமணி ஆளுங்க வந்து நம்மளோட அண்ணாமலையை இடிச்சிடுறாங்க. இடிச்சோன்னு லைட்டாக சின்ன ஆக்சிடென்ட் மாதிரி ஆகிடுது. உடனே பரசு வந்து பயந்துட்டு அண்ணாமலை என்னாச்சுன்னு சொல்லிட்டு, டேய் இடிச்சிட்டு போகிறீங்களேடா அப்படின்னு கத்துறாங்க. உடனே சிந்தாமணி ஆளுங்க அங்கேருந்து தப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரசு வந்து உடனே முத்துக்கு ஃபோன் பண்ணிடுறாரு. முத்து அங்கே வந்துட்டு, என்னாச்சுன்னா அண்ணாமலை வந்து அப்படியே மயங்கி கிடக்குறாரு. அப்புறம் கூட்டின்னு போயிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிட் பண்ணிடுறாங்க. அட்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயாவுக்கும் நியூஸ் வந்துடுது. என்னது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்மளுடைய மனோஜ் விஜயா எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இல்லை சின்ன விஷயம் தான், ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட் இல்லை, மைல்டான ஆக்சிடென்ட் தான், இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்மளுடைய அண்ணாமலையை அனுப்பிடுறாங்க. வீட்டுக்கு வந்த விஜயா வந்து உள்ளே வந்த உடனே, ஏய் மீனா எங்கடி இருக்க, வெளியில் வாடி எப்படி சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே அண்ணாமலையை பார்த்துட்டு மீனா ஓடி வந்து, மாமா ஒன்றும் இல்லைல்ல, என்னாச்சு மாமா, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு உங்களுக்கு இந்த மாதிரி ஆனதுனால, இப்போ பரவாயில்லையா மாமானா, இல்லைம்மா மீனா ஒன்றும் இல்லை, எனக்கு பரவாயில்ல தான், பெரிய இதுலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாமா காஃபி எடுத்துகிட்டு வரும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க மீனா. உடனே விஜய் வந்து, ஏய் இங்கே பாரு, இதுக்கப்புறம் நீ இருக்கவே கூடாது, அந்த சாமியார் அம்மா சொன்ன மாதிரி பார்த்தல எங்கள் வீட்டுக்காருக்கு இப்போவே இந்த மாதிரி ஆயிடுச்சு, அடுத்தது என் தாலிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும், நீ இதுக்கப்புறம் இருக்கக்கூடாது, நீங்கள் இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஏதோ ஒன்று காமிச்சு கொடுக்குது பாருங்க, ஏதோ பெரிய அடி இல்லாமல் சின்னதாக முடிஞ்சுது, இல்லைன்னா இந்த தாலிக்கு தானே பிரச்சனை இருக்கும், உங்கள் உயிருக்கு தானே ஆபத்து இருக்கும், நான் சொன்னால் யாராவது கேட்குறாங்களா, இங்கே பாருங்க இதுக்கப்புறம் இவ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா வந்து அப்படியே சவுண்டாக வந்து கத்துறாங்க. உடனே அண்ணாமலை வந்து, விஜயா என்ன சொல்லிகிட்டு இருக்க, நீ என்ன பேசுகிற, நீனு ரோட்டை நடந்து போகும்போது இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்கிறதுலாம் வந்து சாதாரண விஷயந்தான், இது எல்லாருக்குமே நடக்கிறது தானே, சாமியார் அம்மா சொன்னதுனாலலாம் எனக்கு வருதுலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, முதல்ல இந்த மூட நம்பிக்கையிலேருந்து நீ வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. உடனே முத்து வந்து, மா இங்கே பாருங்க நீங்கள் சொல்கிறதுக்காகலாம் மீனா வெளியில் அனுப்ப முடியாது புரியுதா, அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் நடந்தது உண்மை தான், ஆனால் அப்பாவுக்கு இந்த மாதிரி நடந்தது மீனாவாலன்னு சொல்கிறீங்களா, அது ரொம்ப தப்பு, இந்த மாதிரி சொல்கிற வேலை இருக்கிற உடனே மீனா வந்து அப்படி திரும்பி அழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் விடியுது. காலையில் விடிஞ்சோன்னோ உடனே அண்ணாமலை வந்து மீனா கிட்ட சொல்லி காஃபி எடுத்துகிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. சரிங்க இங்கே பாருங்கள், முதல்ல அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும், அவளை தான் சொல்லிட்டேன், இன்னைக்குள்ளே அவள் கிளம்பிடணும் புரியுதா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. வந்துட்டு ஏய் எங்கடி இருக்க, காஃபி போட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஆனால் மீனா கிட்டேருந்து எந்த குரலுமே வரல. ஏன் பார்த்தீங்கன்னா மீனா வந்து காலையிலே எழுந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க பேக்லாம் எடுத்துக்கிட்டு. இது முத்து கூட தெரியாது. அதுக்கப்புறம் வந்து முத்து தூங்கிட்டு இருக்காரு. முத்துக்கிட்ட வந்து கேட்குறாங்க விஜயா, ஏய் எங்கடா உன் பொண்டாட்டி, அவருக்கு காஃபி போட சொல்லி காஃபி போட கேட்டால் எங்கே இருக்கா அவ அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. ஏன் நீங்கள் போட மாட்டிங்களா, சரி அப்பாவுக்கு தானே, மீனா எங்கள் கிச்சனில் தான் இருப்பா, மீனா அப்படின்னு தேடின்னு போகிறாரு. போனால் மீனா கிச்சனில் இல்லை. சரி மாடியில் இருப்பான்னு சொல்லிட்டு மாடியில் போய் பார்த்தாலும் மீனா மேலேயும் இல்லை. ரவியோட ரூம் எல்லாத்துலேயும் தேடிடுறாங்க, எங்கேயுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே போனா மீனான்னு சொல்லிட்டு மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் மீனா வந்து ஃபோன் எடுக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு என்ன மீனா ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டாக அப்புறம் உடனே அண்ணாமலையே வந்துடுறாரு. அண்ணாமலை வந்துட்டு, என்னாச்சு மீனா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, பா அதான்ப்பா எனக்கும் தெரியல, இங்கே தான்ப்பா இருந்தா, நைட்டு கூட நாங்களாம் ஒன்றா தான்ப்பா படுத்துட்டு இருந்தோம், எங்கன்னு தெரியலப்பா, காலையில் இருந்ததை கடைக்கு எதாவது போயிருப்பாளாப்பா அப்படின்னும், கடைக்கு போனால் கூட இவ்வளோ நேரத்தில் வந்துடணும் இல்லடா, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். உடனே விஜயா வந்து, அப்பாடா ஒரு சனியை ஒழிஞ்சுது, நீங்கள் இதுக்கப்புறம் உங்கள் உயிருக்கு எந்த ஆபத்துமே இல்லை அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை வந்து,
விஜயா நீ கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்து என்ன பண்ணுறாருன்னா, ஒருவேளை மீனா காலையில் பூ எடுத்துகிட்டு எங்கன்னா போயிட்டாளா? முத்து என்ன பண்ணுறாருன்னா மீனோட அம்மா கால் பண்ணுறாரு. மீனா அம்மா கால் பண்ணணும், மீனா அம்மா எடுக்கிறாங்க. சொல்லுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல அதான் மீனா அங்கே வந்தாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு முத்து. உடனே ஆமாம் மாப்பிள்ள, ஆனால் வரும்போது பேக்கோடு வந்திருந்தா. என்னடி பேக்கோடு வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்டாலும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. வந்துட்டு ரூம் உள்ளேயே இருக்கா. என்ன பிரச்சனை? நானும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலான்னு இருந்தேன். என்னாச்சு மாப்பிள்ள, என்ன பிரச்சனை? அதே எந்த பிரச்சனையுமே இல்லை, அவையும் அங்கே வந்தா. சரி நான் அங்கே வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ஃபோனை வச்சுட்டாரு. இதுக்கப்புறம் மீனா வந்து இந்த வீட்டுக்கு திரும்ப வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கிறத வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாம்.